தான் போட்டியிடும் மற்றொரு தொகுதியான திருச்சி கிழக்கு தொகுதியில் பரப்புரை மேற்கொள்வதற்காக விஜய் இன்று திருச்சி சென்றிருக்கிறார். அங்கே அவர் சாலை வலமாக வந்து கொண்டிருக்கிறார். காட்சிகளை பார்க்கலாம். சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக திருச்சி வந்து சேர்ந்திருக்கும் தாவேக தலைவர் விஜய் விமான நிலையத்திலிருந்து தான் பரப்புரை மேற்கொள்ளும் இடத்திற்கு சாலை வலமாக வந்து கொண்டிருக்கிறார். வழி நெடுகிலும் மக்கள், தொண்டர்கள் இருமருங்கிலும் நின்று அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். தாவேக தலைவர் விஜய் சென்னையின் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் முதன்முறையாக தேர்தல் களம் காண்கிறார். கடந்த 2ஆம் தேதி திருச்சி கிழக்கு தொகுதியில் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதே நாளில் மரக்கடை காந்தி மார்க்கெட் அருகே பிரச்சாரத்தையும் தொடங்கியிருந்தார். இந்நிலையில் தற்போது திருச்சி கிழக்கு பகுதியில் அவர் பரப்புரை மேற்கொள்வதற்காக சாலை வலமாக வந்து கொண்டிருக்கிறார். தாவேக தலைவர் விஜய் சென்னையின் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் தேர்தல் களம் காண்கிறார். கடந்த 2ஆம் தேதி திருச்சி கிழக்கு தொகுதியில் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்த கையோடு அதே நாளில் மரக்கடை காந்தி மார்க்கெட் அருகே பிரச்சாரத்தையும் தொடங்கியிருந்தார். இந்நிலையில் பல்வேறு மாவட்டங்களிலும் பிரச்சாரத்தை முடித்திருக்கும் விஜய் தற்போது திருச்சி கிழக்கு தொகுதியில் தான் போட்டியிடும் திருச்சி கிழக்கு தொகுதியில் பரப்புரை மேற்கொள்வதற்காக வந்திருக்கிறார். விமான நிலையத்திலிருந்து தனது பரப்புரை வாகனம் மூலமாக பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய இடத்திற்கு சாலை வலமாக விஜய் வந்து கொண்டிருக்கிறார். வழிநெடுகிலும் மக்கள், தொண்டர்கள் உற்சாகமாக அவருக்கு கையசைத்த வண்ணம் வரவேற்பளிக்கிறார்கள்.
நமக்கு தெரியும், தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு. நாளை மறுநாளோடு பிரச்சாரங்கள் ஓய்வடையவிருக்கும் நிலையில் தலைவர்கள் அனைவரும் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது திருச்சி கிழக்கு தொகுதியில் தாவேக தலைவர் விஜய் தான் போட்டியிடக்கூடிய திருச்சி கிழக்கு தொகுதியில் பரப்புரை மேற்கொள்வதற்காக சாலை வலமாக வந்து கொண்டிருக்கிறார். விசில் ஊதி அங்கு வாக்கு சேகரிக்கிறார் தாவேக தலைவர் விஜய். இது குறித்து நாம் தொடர்ந்து பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.